இந்த மேடை பேசுவதற்கோ அல்லது ஒரு விளம்பரத்துக்கான மேடையோ அல்லது வேறு யாரையும் இந்த மேடை கொடுப்பதற்கான மேடை. வழங்குகின்ற கரங்களும் வாங்குகின்ற கரங்களும் ஒரே கரங்களாக இருக்கக்கூடிய உடம்பை நாம் கொண்டிருக்கிறோம், மனதை கொண்டிருக்கிறோம். நான் கொடுப்பது எனக்கே கொடுத்து கொண்ட மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறதே தவிர வேறு ஒருவருக்கு நான் கொடுப்பதாக தெரியவில்லை. அந்த உணர்வு எனக்கு கிடையாது. அந்த உணர்வு இருந்தால் நான் என் பேரை விரும்புகிறவன் அப்படி என்று அர்த்தமாகும். நான் என் புகழை விரும்புகிறவன் என்று அர்த்தமாகும். இது அல்ல. நம் கண் முன்னால் நாம் செய்த குற்றத்திற்காக இறைவன் நம்மை ஒரு பூதத்தின் மூலமாக தண்டித்தது என்று எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பூதம்தான், அதுவும் ஒரு வாரம்தான். ஒரே அடியில் அடித்து காலி பண்ணுறதா இருந்தால் சுனாமியில் அடித்து எல்லாத்தையும் கொண்டு இருக்க முடியாதா இறைவனால்? நம்மளை சித்திரவதை பண்ணுறான். ஒரு வாரமாக எல்லாரும் நீங்கள் கஷ்டப்படணுண்டா எங்கே எப்படி ஜனங்களுடைய மனது எப்படி மாறி போயிட்டு என்று பாருங்கள். அடுத்த வீட்டில் சாப்பிடாம இருக்கான், யாரோ கொண்டு போய் பிரெட்டு கொடுத்தா, சார் அந்த வீட்டில் சாப்பிடாம இருக்கு சார், என்ன மனசு மாறி போயிடுச்சு பாருங்கள். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் ஒரு பிரெட்டுக்கு அலைஞ்சு 3 நாள் 4 நாள் அலைஞ்ச சம்பவங்கள் நமக்கு கண் முன்னாடி இறைவன் காட்டியிருக்கான்னா இது அவனுடைய குற்றம் இல்லை, நம்ம ஏதோ பண்ணின குற்றம். எல்லாரும் பண்ணியிருக்கோம். இது இறைவன் தண்டித்த தண்டனை. இதிலிருந்து மனம் திருந்தி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை ஜனங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது, மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது. 2 வார்த்தை பேச சொன்னார். பேசுவதாக இருந்தால் இதைத்தான் பேச வேண்டும். ஏனென்றால் இதை யாரும் பேசுவதில்லை. இறைவன் தண்டித்தான் என்பதை யாரும் பேசப்போவதில்லை. நான் ஒருவன் மட்டும்தான் பேச முடியும் என்ற ஆணித்தரமாக நான் உங்களிடமிருந்து பேசி, கொடுக்கின்றது பிறருக்கு கொடுப்பதெல்லாம் நமக்கே கொடுத்துக் கொள்வதாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.